வெளியே கனமழை கொட்டி கொண்டிருந்தது. ஜன்னல் கண்ணாடியில் மழைத்துளிகள் மோதிய சத்தம் முழு வீட்டையும் நிரப்பியது. அந்த வீட்டின் ஒரு அறையில் 18 வயது தேவி புத்தகம் படித்துக்கொண்டே தூங்க தயாராகி கொண்டிருந்தாள். அவள் அந்த வீட்டில் பிறந்தவள் இல்லை. சிறுவயதில் தன் அக்கா வேதாவை இழந்த பிறகு வேதா வேலை பார்த்த குடும்பமே தேவியின் படிப்பையும் வாழ்க்கையும் கவனித்தது. அந்த வீட்டின் தலைவர் புகழ்பெற்ற மருத்துவர் விஜயரங்கம். ஊரில் அனைவரும் மதிக்கும் மனிதர். தேவிக்கும் அவர் மீது எப்போதும் மரியாதை மட்டுமே. அந்த இரவு தேவி கொஞ்சம் பேசணும் என்று மருத்துவர் அழைத்தார். அவரது குரல் சற்று தடுமாறியது. தேவி கவலையுடன் வெளியே வந்தாள். என்ன மாமா? உட்கார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தேவி அமைதியாக அமர்ந்தாள். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. மழை மட்டும் பேசிக்கொண்டிருந்தது. விஜயரங்கம் மெதுவாக ஆரம்பித்தார். நீ இங்கே வந்து நேற்று மாதிரி இருக்க. இப்போ நீ பெரியவளாகிட்ட. தேவி சிரித்தார். அதுக்கு என்ன மாமா? உன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறியா? படிப்பு முடித்து வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் தேவி அமைதியாக இருந்தாள். அவர் தொடர்ந்தார். இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? தேவிக்கு அந்த கேள்வி புதிதாக இருந்தது. எங்கே போகிறது மாமா? விஜயரங்கம் ஜன்னலை பார்த்து கொண்டே பேசினார். இந்த வீடு மீண்டும் சிரிக்கணும். நீ இருந்தா அந்த சந்தோஷம் இருக்கு. தேவி சிரித்தபடியே நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா என்றாள். ஆனால் அடுத்த நொடியில் அவர் சொன்ன வார்த்தை அவளது சிரிப்பையே நிறுத்திவிட்டது. நீ இந்த வீட்டின் மருமகளா இருந்தா எப்படி இருக்கும்? தேவி அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்றீங்க? நான் சொல்வது, நம்ம இருவரும் திருமணம் செய்து கொண்டால்? தேவியின் கையில் இருந்த டம்ளர் கீழே விழுந்தது. அவளால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? விஜயரங்கம் அமைதியாகவே இருந்தார். நான் நிறைய யோசித்து தான் சொல்கிறேன். தேவி எழுந்து நின்றார். இது சரியில்லை. ஏன்? நான் உங்களை எப்போதுமே ஒரு பாதுகாவலரைத்தான் பார்க்கிறேன். அவர் மெதுவாக சிரித்தார். அது கடந்த காலம். தேவியின் மனதில் 1000 கேள்விகள். இவர் ஏன் திடீரென இப்படி பேசுகிறார்? இதுவரை ஒருபோதும் இந்த மாதிரி நடந்து கொள்ளவில்லையே. அவள் மெதுவாக சொன்னாள். எனக்கு இந்த முடிவில் விருப்பம் இல்லை. அந்த ஒரு வரி அந்த அறையின் அமைதியை உடைத்தது. விஜயரங்க முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. யாரையாவது விரும்புறியா? தேவி சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு தைரியமாக ஆமாம் என்றார். அவர் பெயர் ராஜ். அதை கேட்டதும் விஜயரங்கத்தின் முகபாவனை மாறியது. ஆனால் அவரை கோபப்படவில்லை. மாறாக ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றார். அந்த இரவு முழுவதும் தேவிக்கு தூக்கம் வரவில்லை. இது உண்மையிலேயே நடந்ததா? இவரை பற்றி நான் தவறாக நினைத்தாளா? அல்லது இந்த வீட்டில் தனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதா? அந்த நேரத்தில் மாடியிலிருந்து ஒரு பெரிய அலைமாரி கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ நள்ளிரவில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தார்கள். தேவி மெதுவாக படிகளை நோக்கி நடந்தாள். அவள் பார்த்த காட்சி அவளது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. அந்த பழைய அலமாரிக்குள் என்ன இருந்தது? வேதாவின் மரணத்திற்கும் விஜயரங்கத்தின் இந்த திடீர் முடிவிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அடுத்த பகுதியில் தேவி கண்டுபிடிக்கும் ஒரு பழைய கடிதம் பல ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறது. தன்னை வளர்த்த மருத்துவர் விஜயரங்கம் திடீரென திருமணம் பற்றி பேசியது தேவியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதை மறுத்துவிட்டு தனது அறைக்கு சென்ற தேவி நள்ளிரவில் மாடியிலிருந்து வந்த ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டு வெளியே வந்தாள். அந்த சத்தம் அவளை பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த ஒரு அறை வரை அழைத்து சென்றது. மாடியின் கடைசி அறை. அந்த வீட்டில் யாரும் பயன்படுத்தாத இடம். தேவி சிறுவயதிலிருந்தே அந்த அறைக்குள் போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இரவு கதவு சிறிது திறந்திருந்தது. உள்ளே மெலிதான விளக்கு எரிந்தது. தேவி மெதுவாக எட்டி பார்த்தாள். விஜயரங்கம் பழைய அலமாரியை திறந்து ஏதோ ஒரு பெட்டியை எடுத்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் கவலையும் மனவேதனையும் தெரிந்தது. சில நொடிகளில் பெட்டியை மீண்டும் பூட்டிவிட்டு வெளியேறினார். அவர் கீழே இறங்கியதும் தேவி மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தார். அறை முழுவதும் பழைய புகைப்படங்கள், புத்தகங்கள், கோப்புகள். சுவற்றில் மங்கியிருந்த ஒரு குடும்ப புகைப்படம். அதில் வேதா சிரித்து கொண்டிருந்தார். அவளுடன் விஜயரங்கமும் நின்றிருந்தார். தேவி புகைப்படத்தை பார்த்தபோது அக்கா என்று மெதுவாக சொன்னாள். அப்போது அலமாரிக்குள் இருந்த ஒரு சிறிய டைரி கீழே விழுந்தது. அதை எடுத்தார். முதல் பக்கத்தில் வேதாவின் நினைவுகள் என்று எழுதப்பட்டிருந்தது.
தேவி நடுங்கியபடி பக்கங்களை புரட்டினார். அதில் வேதா எழுதிய தினசரி குறிப்புகள் இருந்தன. இந்த வீட்டில் எனக்கு கிடைத்த அன்பை நான் மறக்க முடியாது. டாக்டர் சார் எப்போதும் என்னை தன் மகளைப் போல பார்த்து கொள்கிறார். தேவி நல்லா படிக்கணும் என்பதற்காக அவர் நிறைய உதவி செய்கிறார். தேவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அக்கா இந்த வீட்டை பற்றி எவ்வளவு உயர்வாக நினைத்திருக்கிறாள். ஆனால் கடைசி சில பக்கங்கள் மட்டும் கிழிக்கப்பட்டிருந்தன. யாரோ திட்டமிட்டு அகற்றியது போல் இருந்தது. டைரிக்குள் இருந்த ஒரு பழைய புகைப்படம் கீழே விழுந்தது. அதில் வேதாவுடன் இன்னொருவர் நின்றிருந்தார். அவர் யார்? தேவிக்கு தெரியவில்லை. புகைப்படத்தின் பின்னால் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்று எழுதப்பட்டிருந்தது. தேவியின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த நேரத்தில் பின்னால் யாரோ நின்றிருப்பது போல உணர்ந்தாள். திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. காலை உணவு மேசையில் அமைதி. விஜயரங்கம் வழக்கம் போல செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். நேற்று இரவு நடந்ததை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. தேவியும் பேசவில்லை. ஆனால் அவரது ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டே இருந்தார். அப்போது வீட்டின் பழைய வேலைக்காரர் ராமசாமி உள்ளே வந்தார். தேவியை பார்த்ததும் சற்று தயங்கினார். அம்மா, உங்கள் அக்கா இருந்தப்பவும் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திடீரென நிறுத்தி கொண்டார். என்ன தாத்தா? ஒன்றுமில்லைம்மா என்று அங்கிருந்து சென்று விட்டார். மதியம் தோட்டத்தில் தனியாக இருந்த தேவியிடம் ராமசாமி வந்தார். ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் இப்போவே யாரிடமும் கேட்காது. தேவி அதிர்ச்சியுடன் பார்த்தாள். என்ன விஷயம்? இந்த வீட்டை பற்றி உனக்கு தெரியாதது நிறைய இருக்கு. என் அக்கா மரணம், அதை பற்றி இப்போ பேசக்கூடாது. ஏன்? ராமசாமி சுற்றிலும் பார்த்தார். சில உண்மைகள் தாமதமாக தெரிஞ்சாதான் நல்லது. அவர் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார். தேவியின் குழப்பம் இன்னும் அதிகமானது. அந்த மாலை தேவி தனது நண்பர் ராஜை சந்தித்தார். ராஜ் அவளது முகத்தை பார்த்தவுடனே கேட்டான், என்னாச்சு? நீ ரொம்ப கவலையாக இருக்கே. தேவி நடந்ததை முழுவதுமாக சொல்லவில்லை. ஆனால் இந்த வீட்டில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு என்று மட்டும் சொன்னார். ராஜ் சிரிக்கவில்லை. அப்படின்னா அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அன்றிரவு தேவி மீண்டும் மாடிக்கு சென்றார். இந்த முறை டைரியை வைத்திருந்த அலமாரியின் கீழே ஒரு சிறிய ரகசிய இழுப்பறை இருப்பதை கவனித்தார். அதை மெதுவாக திறந்தார். அதற்குள் ஒரு பழைய மருத்துவ கோப்பு. மேலே பெரிய எழுத்தில் ரகசியம், தனிப்பட்ட பதிவு என்று எழுதப்பட்டிருந்தது. தேவி அந்த கோப்பை திறக்க முயன்றபோது பின்னால் ஒரு குரல், அதை திறக்காதே. தேவி அதிர்ச்சியுடன் திரும்பினார். கதவின் அருகே விஜயரங்கம் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் பல வருடங்களாக சுமந்து வந்த ஒரு கனமான ரகசியத்தின் சாயல் மட்டும் இருந்தது. அந்த மருத்துவ கோப்பில் என்ன இருக்கிறது? வேதா எழுதிய கடைசி பக்கங்களை யார் கிழித்தார்கள்? விஜயரங்கம் உண்மையில் குற்றவாளியா அல்லது யாரையோ பாதுகாக்க முயற்சிக்கிறாரா? மாடியில் இருந்த பழைய அறையில் தேவி ஒரு டைரியையும் மர்மமான புகைப்படத்தையும் கண்டுபிடித்தார். பின்னர் ரகசியம், தனிப்பட்ட பதிவு என்று எழுதப்பட்டிருந்த ஒரு மருத்துவ கோப்பை திறக்க முயன்றபோது விஜயரங்கம் அவளை தடுத்தார். இப்போது அந்த கோப்புக்கள் என்ன இருக்கிறது? விஜயரங்கம் அமைதியாக தேவியை பார்த்தார். அந்த கோப்பை இப்போ படிக்கக்கூடாது. தேவி தைரியமாக கேட்டாள். ஏன்? அதில் இருக்கிற உண்மை உன் வாழ்க்கையே மாற்றிடும். எனக்கு உண்மை தெரியணும். சில நொடிகள் அமைதி. விஜயரங்கம் ஆழமாக மூச்சை இழுத்தார். சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன். அவர் கோப்பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் பூட்டி வைத்தார். தேவியின் சந்தேகம் இன்னும் அதிகமானது. மறுநாள் அதிகாலை ராமசாமி தேவியை வீட்டின் தோட்டத்தில் சந்தித்தார். நீ உண்மையை தேடுறேன்னு எனக்கு தெரியும். ஆமாம் தாத்தா. அப்படின்னா ஒரு இடத்துக்கு என்னோடு வா. இருவரும் பழைய கிராம எல்லையில் இருந்த ஒரு சிறிய வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு வயதான ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பெயர் மீனாட்சி. தேவியை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வேதாவை அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு என்றார். மீனாட்சி மெதுவாக பேச ஆரம்பித்தார். உன் அக்கா ரொம்ப நல்ல மனசு. அவங்க இறப்புக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாங்க. தேவியின் இதயம் வேகமாக துடித்தது. என்ன சொன்னாங்க? ஒரு உரையை என்கிட்ட கொடுத்தாங்க. யாராவது ஒரு நாள் தேடிட்டு வந்தால் மட்டும் இதை கொடு என்றாங்க. அவர் பழைய மரப்பெட்டியில் இருந்து ஒரு உரையை எடுத்தார். அதன் மேல் தேவிக்காக என்று எழுதப்பட்டிருந்தது. தேவியின் நடுங்கிய கைகளால் உரையை திறந்தார்.
அதற்குள் ஒரு கடிதம். அதில் தேவி, நீ இந்த கடிதத்தை படிக்கிறாய் என்றால் நீ உண்மையை தேட ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த வீட்டில் உன்னை யாரும் வெறுக்கவில்லை, ஆனால் சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. விஜயரங்கத்தை நீ முழுசா தவறாக நினைக்காதே. ஒரு நாள் அவர் என் சில முடிவுகளை எடுத்தார் என்று உனக்கே புரியும். உண்மையை கண்டுபிடிக்க பழைய மருத்துவமனை பதிவுகளை பார். கடிதம் அங்கேயே முடிந்துவிட்டது, கடைசி பக்கம் இல்லை. அன்று மாலையே தேவியும் ராஜுவும் சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன் இயங்கிய பழைய மருத்துவமனைக்கு சென்றனர். அந்த கட்டிடம் இப்போது மூடப்பட்டிருந்தது, ஆனால் பழைய பதிவுரை மட்டும் இருந்தது. பல கோப்புகளுக்கு நடுவே வேதாவின் பெயர் இருந்த ஒரு பதிவு கிடைத்தது. தேவி அதை திறந்தாள். அதில் ஒரு தேதி, ஒரு மருத்துவ பரிசோதனை பதிவு, மேலும் ஒரு கையெழுத்து. ஆனால் முக்கியமான தகவல் இருந்த பக்கம் மட்டும் காணாமல் போயிருந்தது. யாரோ அதை எடுத்து சென்றிருந்தனர். தேவியும் ராஜுவும் வெளியே வந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் தொலைவில் ஒரு கார் நின்றிருந்தது. அதற்குள் இருந்த ஒருவர் அவர்களை அமைதியாக கவனித்து கொண்டிருந்தார். அவர் யார்? ஏன் தேவியை பின்தொடர்கிறார்? அது இன்னும் மர்மமாகவே இருந்தது. அதே நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த விஜயரங்கம் வேதாவின் பழைய புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார். நான் செய்த வாக்குறுதியை இன்னும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன் என்று மெதுவாக சொன்னார். அவரது கண்களில் கண்ணீர். அந்த நேரத்தில் அவரது அண்ணன் உள்ளே வந்தார். இன்னும் உண்மையை சொல்லலையா? இல்லை, அதனால்தான் பிரச்சனை பெருசாகுது. விஜயரங்கம் அமைதியாக தலையை குனிந்தார். அன்றிரவு தேவி மீண்டும் வேதாவின் டைரியை படித்து கொண்டிருந்தார். டைரியின் பின்பக்க அட்டைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய காகிதம் கீழே விழுந்தது. அதில் ஒரே ஒரு பெயர் மட்டும் எழுதப்பட்டிருந்தது, அருண். அதன் கீழே, அவரை கண்டுபிடித்தால் எல்லா உண்மையும் தெரியும் என்று இருந்தது. தேவி அதிர்ச்சி அடைந்தார். அருண் யார்? ராஜுக்கும் அந்த பெயர் தெரியவில்லை. ஆனால் அந்த பெயரை அடுத்த கட்ட ரகசியத்தின் கதவை திறக்கப் போகிறது. அருண் யார்? வேதா ஏன் அந்த பெயரை மட்டும் மறைத்து வைத்தார்? விஜயரங்கம் பாதுகாத்து வந்த உண்மை என்ன? அடுத்த பகுதியில் தேவியும் ராஜுவும் அருணை தேடும் பயணத்தில் புறப்படுகிறார்கள். அந்த பயணம் அவர்கள் நினைத்ததை விட மிக பெரிய குடும்ப ரகசியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறது. தேவியும் ராஜுவும் பல நாட்கள் தேடிய பிறகு இறுதியாக அருண் என்ற பெயரை கொண்ட நபரை கண்டுபிடித்தனர். ஒரு அமைதியான முதியோர் இல்லத்தில் 60 வயதை கடந்த அருண் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவி தன்னை அறிமுகப்படுத்தியதும் அவர் சில நொடிகள் அவளை உற்று பார்த்தார். பிறகு அவரது கண்கள் கலங்கின. நீ வேதாவின் தங்கச்சி தானே? தேவி ஆச்சரியமாக தலையசைத்தார். உங்களுக்கு என் அக்காவை எப்படி தெரியும்? அருண் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். நீ இனி மறைக்க வேண்டிய நேரம் இல்லை. அவர் மெதுவாக ஒரு பழைய கோப்பை எடுத்தார். அதில் வேதாவின் கடைசி கடிதம் இருந்தது. தேவி அதை திறந்து படிக்க ஆரம்பித்தார். வேதாவின் கடிதம். தேவி, நான் இந்த உலகத்தில் இல்லாத நாளில் என்னை பற்றி யாரையும் தவறாக நினைக்காதே. குறிப்பாக டாக்டர் விஜயரங்கத்தை. அவர் என் வாழ்க்கையை காப்பாற்ற முயன்ற மனிதர். நான் ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதை நான் யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை. என் சிகிச்சைக்காக அவர் தனது சொத்துக்களையே விற்றார். ஆனால் என்னை காப்பாற்ற முடியவில்லை. நான் இறந்த பிறகு நீ மட்டும் தனியாகி விடக்கூடாது என்பதற்காக உன்னை தன் மகளாக வளர்ப்பதாக அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை அவர் கடைசி வரை காப்பாற்றினார். அவரை ஒருபோதும் தவறாக நினைக்காதே. கடிதத்தை படித்து கொண்டிருந்த தேவியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் இதுவரை நினைத்த அனைத்தும் தவறு என்பதை உணர்ந்தார். அந்த நேரத்தில் அருண் இன்னொரு உண்மையை சொன்னார். வேதா இருப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் விஜயரங்கத்துக்கு நினைவிழப்பு ஆரம்பித்திருந்தது. தேவி அதிர்ச்சி அடைந்தாள். என்ன? ஆமாம், வயது அதிகரிக்க சில நேரங்களில் அவர் மனிதர்களையும் உறவுகளையும் குழப்ப ஆரம்பித்தார். சில நினைவுகள் மட்டும் அவருக்கு தெளிவாக இருக்கும், சில நினைவுகள் மங்கிவிடும். தேவியின் மனதில் அந்த மழை இரவு மின்னல் போல தோன்றியது. அவர் பேசிய வார்த்தைகள், அவர் காட்டிய குழப்பம், அனைத்திற்கும் இப்போது காரணம் புரிந்தது. தேவி உடனே வீட்டிற்கு ஓடினார். விஜயரங்கம் தோட்டத்தில் தனியாக அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். தேவி அருகில் வந்து மெதுவாக அழைத்தார். மாமா. அவர் திரும்பி பார்த்தார். சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். தேவி, எப்போ வந்தே? அவரது கண்களில் அந்த இரவின் குழப்பம் இல்லை,
ஒரு அன்பான பாதுகாவலரின் பாசம் மட்டுமே இருந்தது. தேவி அவரது கையை பிடித்தார். நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா. விஜயரங்கம் எதுவும் பேசவில்லை. அவரது கண்களில் மட்டும் நிம்மதியின் கண்ணீர் மிளிர்ந்தது. சில மாதங்களுக்கு பிறகு விஜயரங்கம் தனது முழு சொத்தையும் தேவியின் பெயருக்கு அல்ல, வேத அறக்கட்டளை என்ற பெயரில் பதிவு செய்திருந்தார். அதன் நோக்கம் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் கல்வியை இலவசமாக ஆதரிப்பது. அந்த அறக்கட்டளையின் முதல் பொறுப்பாளராக தேவி நியமிக்கப்பட்டாள். அப்போதுதான் தேவிக்கு புரிந்தது, உண்மையான அன்பு என்பது யாரையும் சொந்தமாக்க முயல்வது அல்ல, அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான். அன்று மலை இரவில் தேவி ஒரு மனிதனை இழக்கவில்லை, தவறாக புரிந்து கொண்ட ஒரு தந்தையின் உண்மையான அன்பை மீண்டும் கண்டுபிடித்தார். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.